அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை 11/11/2025 சப்தமி திதி இரவு 11:09 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி மேல்நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் மாலை 6:18 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே செவ்வாயுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவானுடன் சந்திரன், சிம்மத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரனும் சூரியனும். இன்று என்ன செய்யலாம்? வங்கிகளில் சேமிப்பு கணக்கு தொடங்க, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, பட்டா சிட்டா வாங்க, வீடு கட்ட வரைபட அனுமதி பெற, அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதே மிக முக்கியமாகும். ஆமாங்க, அதிகமாக ஒரு 500 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தவங்க 2 பேர் தேர்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நட்பு வட்டத்தை வச்சுக்காம விரல் விட்டு என்ற அளவுக்கு தாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஜெம்மு மாதிரிங்க, எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தரமானவர்களை, தகுதியானவர்களை தனக்கு நண்பர்களாக்கி கொள்வதோடு மட்டுமல்லாமல் தரமான விஷயங்களை செய்து முடிப்பதிலும் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுக்கு சுகாதிபதி சந்திரன், அவர் சாதகமாக உட்கார்ந்திருக்கிறாரு, ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கிறாரு. உங்களுடைய யோகாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறாரு. சுகாதிபதியும் பாக்யாதிபதியும் சேர்ந்து இன்னைக்கு உட்கார்ந்திருக்காங்க. அதனால் நினைச்சது நிறைவேறும். வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதுக்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகி சமாதான கொடியும் இன்னைக்கு பறக்குங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. ஏழரை சனியில் விரயச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால எல்லாருக்கும் வாரி வழங்க வேண்டியதாக இருக்குது. அள்ளி கொடுத்த கை சும்மா இருக்க மாட்டேங்குது, மறுபடியும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குன்னு உள்ளுக்குள்ளார ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு கொண்டு இன்னொரு பக்கம் சங்கடப்பட்டு கொண்டும் நீங்கள் இருப்பீங்க. சுக்கிரன் உங்களை பார்க்கறதுனால நாளுக்கு நாள் நீங்கள் இளமையாகிட்டே போகிறீங்க. ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் இப்போ இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சின்னு உங்களை நீங்களே கட்டுப்பாட்டுக்குள்ளாரி இப்போ வச்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியுங்க. சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகுங்க. ஏன்னா குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நமக்கு சாதகமாக பேசுபவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று நினைக்காதீர்கள். அதிக விஷமுள்ள பாம்பிற்கு நல்ல பாம்பு என்றுதான் பெயர்.
ஆமாங்க, சிலர்லாம் நம்ம முகத்துக்கு நேராக நமக்கு ஆதரவாக பேசுவாங்க, எதிரியை தாழ்த்தி பேசுவாங்க. அப்புறம்தான் நமக்கே தெரியும் இது எதிரி செட் பண்ண ஆள் தான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சாதகமாக பேசுகிறவங்க, புகழ்ந்து பேசுகிறவங்க, சரணாகதி அடைகிறவங்க, அவங்க யாரையுமே இப்போ நம்பாமல் இவங்களுக்கு பதிலாக எதிரியே நல்லவங்க தான், எதிரியாவது வெளிப்படையாக எதிர்க்கிறாங்க. அதனால் வெளிப்படையாக யார் பேசுகின்றார்களோ, போலித்தனமாக இல்லாமல் வெளிப்படையாக பேசுபவர்களே உண்மையான நண்பர்கள்ங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நல்லதெல்லாமே நடக்குங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மிக்சி கிரைண்டர்னு சமையலறை சாதனங்கள் மாறி மாறி ஏதாவது பழுதாகிட்டே இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. உருப்படியானது எதாவது வாங்கி கொடுத்தா தானே அவங்களால சமைக்க முடியும்னு இன்றைக்கி சில பொருட்களை எல்லாம் சமையலறை சாதனங்கள்லாம் புதுசு இன்றைக்கி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி புது பெட்டு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சின்னு இருக்கீங்க. வாங்குறதா வாங்குறீங்க, இலவம் பஞ்சாக வாங்கிடுங்க. அது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்திற்கு நல்லா இருக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புது முதலீட்டாளர்கள், புது பங்குதாரர்கள் இதெல்லாம் அவங்கள தேடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் அதெல்லாம் தீருங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் தீர்க்க முடியாத சில சிக்கல்களுக்கெல்லாம் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி இன்றைக்கி எல்லாருக்கும் தீர்த்து வைப்பீங்க. அந்த சாஃப்ட்வேரில் ஒரு ப்ராப்ளம், அவங்கள கூப்பிடு இவங்களை கூப்பிடுன்னு சொன்னாங்க, கடைசியில் நீங்கள் உட்காந்து அதை சரி பண்ணிட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெற்றி உண்டுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யாருக்கும் அஞ்சியும் யாரிடமும் கெஞ்சியும் வாழ வேண்டாம். எல்லோரையும் மிஞ்சியே வாழ்வோம். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. கொடுத்தாலும் எல்லாரும் மிஞ்சி நீங்கள் அதிகமாக கொடுப்பீங்க. அதே மாதிரி எதை செய்தாலும் எல்லோருக்கும் அதிகமாகவே செய்வீங்க. நாம் எதுக்காக அடுத்தவங்கள்ட்ட போய் கெஞ்சணும்? நாம் எதுக்காக அடுத்தவங்கள்ட்ட பயந்து போய் நிற்கணும்? தேவையே இல்லையே. நாம் தான் யாரையுமே சார்ந்து வாழறதில்ல. யாருக்கிட்டையும் இலவசமாக எதையும் வாங்கிக்கிறதும் கிடையாது. நம்ம உழைப்பில் நம்முடைய சொந்த காலில் நாம் நின்றுருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாரையும் எல்லா விஷயத்திலையும் மிஞ்சி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் தனாதிபதியாகிய சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால தன பிராப்தம் இன்றைய தினத்தில் உண்டு. தனதானிய சம்பத்துகள் இன்னைக்கு வரும். கேட்ட இடத்துல உதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சண்டை சச்சரவுக்காரங்கள்ட்ட இன்றைக்கி சமாதானமாக பேசுனா எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினம் இங்கிதமான பேச்சால் எல்லார் மனசுலையும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக ஒரு சிலரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. சகோதர வகையில் இருந்து வந்த சச்சரவுகள் அதெல்லாம் சரியாகி அண்ணன் தம்பி தங்கைகளுக்குள்ளார ஒரு சுமூகமான பாச பிணைப்பு அதிகரிக்குங்க. வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வந்து செல்லுங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் வருவீங்க. பிரகார
பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் அதெல்லாம் இன்றைக்கி வந்து சரியாகி லாபம் அதிகமாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கும் பணவரவும் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 6:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, புறம் சொல்லாத குணமும் பொறாமை இல்லாத மனமும் கொண்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. ஆமாங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு முகம் பார்த்து பேசுவீங்க. நீங்கள் அது மாதிரி என்னை பற்றி எதாவது சொன்னீங்களா அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்களையே நேருக்கு நேராக போய் கேட்பீங்க. அடுத்தவங்கள பற்றி எப்பயுமே குறை சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி நம்ம கூட இருந்தவங்க, கூடிகிட்டு இருந்தவங்க, கூட பிறந்தவங்க, அவங்க திடீர்னு ஒரு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு செல்வ செழிப்பாக இருந்தாங்கன்னா அதை பார்த்து பொறாமப்பட மாட்டீங்க. ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அவங்களுக்கு இப்போ நல்ல நேரம் நல்லா வந்திருக்காங்க, நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும், நாமும் நல்லா இருப்போம்னு எங்கும் எப்போதும் எல்லா வகையிலும் பெருந்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. போதா குறைக்கு குரு வேற வந்து உட்காந்துட்டார். 2 இட்லி சாப்பிட்டா கூட உடம்பு வெயிட்டு கூடிக்கிட்டே போகுது. அப்படி வெயிட்டு தான் கூடுதே தவிர உடம்புல சத்து இல்லை, பலவீனமாக இருக்குது. அப்பப்போ சோர்வு களைப்பு வேறு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. விட்டமின் டி உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் நடக்கிறது, நிற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சுறுசுறுப்பை உண்டாக்குங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால வேலை சுமை இருக்குங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் போகலான்னாலும் அடுத்தவங்களுக்காக ஓட வேண்டியதாக இருக்குது. அவர் அந்த உதவி கேட்டார், நல்ல மனுஷன், திடீர்னு கேட்டார், அதனால் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்காக இன்றைக்கி ஓட வேண்டியிருக்கும். அதுதாங்க இன்றைக்கி இருக்கிற விஷயம். பூச நட்சத்திரத்தில் வந்து இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. மாலை 6:18 வரைக்கும் பூச நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கோவப்படுவீங்க, கோவப்பட வேணான்னு சொன்னாலும் இன்றைக்கி நீங்கள் கோவப்படுவீங்க. ஏன்னா சந்திரன் வந்து அப்படி இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. மாலை 6:18 ஆயில்யம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல், சோர்வு, களைப்பெல்லாமே கொஞ்சம் இருக்குங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கடலில் கலங்கி நிற்பவருக்கு கலங்கரை விளக்கே துணை. வாழ்க்கையில் கலங்கி நிற்பவர்களுக்கு படைத்த இறைவனே துணை. ஆமாங்க, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் நீங்கள் கோவிலுக்கு போவீங்க, மந்திரம் சொல்வீங்க, ஜெபிப்பீங்க. எல்லாம் எதுவாக இருந்தாலும் இறைவன்கிட்ட நாம் முறையிடுவோம். தனி மனிதனிடம் சென்று நம்முடைய குறைகளை சொல்ல சொல்ல நம்ம பக்கம் பலவீனமாக போகும். அவங்க நாளைக்கு நம்மளை பார்க்கும்பொழுது பலவீனமாக நம்மளை பார்ப்பாங்க. அதை விட படைச்சவன்கிட்ட சொன்னாவது ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் இறைவனுடைய திருப்பாத கமலங்களை சரணாகதி அடைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. செலவு தாங்க கட்டுப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. சிக்கனமாக இருக்கலான்னு பார்த்தாலும் ஒரு வாரம் சிக்கனமாக இருந்தோம்னாலும் அடுத்த வாரம் எதிர்பாராத ஒரு செலவு வருது. சொந்தக்காரங்க வராங்க, நண்பர்கள் வராங்க. இப்போல்லாம் வரலன்னாலும் ஃபோன்லேயே வந்து ஏதாவது கேட்டு நீங்கள் ஏதாவது கூகுள் பே பண்ணிடுறீங்களான்னு கேட்குறாங்க. நமக்கும் கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது.
யாராவது ஒரு சோக கதை சொன்னாங்கன்னா அதை சொந்த கதையாக நினச்சி கையில் இருக்கிறதெல்லாம் நம்ம சுரண்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நமக்குன்னு எதாவதுன்னா நாளைக்கு யாரும் வந்து நிற்கிறவங்க யாரும் இல்லையேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பழைய விஐபிகள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலமாக மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. அஷ்டமத்து சனின்னா சும்மாவா, ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒரு சங்கடம் வந்துட்டு இருக்குது, ஒரு மனோபீதி. இது நடந்துருமோ அது நடந்துருமோ, நடக்காதுங்கிறது தெரியும். இருந்தாலும் நடந்துட்டால் என்ன பண்ணுறது, அது மாதிரி ஆயிட்டா என்ன பண்ணுறது, நம்மளை சமூகம் என்ன நினைக்கும் அப்படின்னு எதையோ நினச்சி குழம்புற மாதிரிலாம் சில நேரங்களில் இருக்கும். ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் வணங்குறது நல்லது. ஸ்ரீ பைரவரையும் வணங்குனீங்கன்னா இந்த அஷ்டமது சனியால் ஏற்படக்கூடிய தாக்குதல்கள்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்கும். ஒரு அதிகாரி பாராட்டுறாரு, இன்னொரு அதிகாரி வந்து குறை சொல்கிறாரு. இதை எடுத்துக்கிறதா அதை எடுத்துக்கிறதான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரெண்டும் கட்ட நிலைமையாக நம்ம நிலைமை இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன அலைச்சல்கள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, தவறு இருந்தால் கவலைப்படலாம். மற்றவர்கள் தவறாக நினைப்பார்கள் என்பதற்காகவெல்லாம் கவலைப்பட முடியாது அப்படிங்கிறதுல தெளிவாக நீங்கள் இருப்பீங்க. தவறு செய்துட்டால் உடனே நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. தப்பாக நடந்துருச்சிங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும், உங்களை விட வயதில் குறைவானவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க, இவங்க அப்படி நினைக்கிறாங்க, ஊர் உலகம் உங்களை பற்றி அப்படிலாம் பேசுது அப்படிங்கிற விஷயங்களை காதில் வாங்கிக்காமல் யார் வேணுமானாலும் எது வேண்டுமானாலும் பேசிட்டு போகட்டும், என் வழி தனி வழின்னு சொல்லி எங்கும் எப்போதும் நல்ல வழியில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபாதிபதி லாபத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால எதை செய்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும், லாபம் கிடைக்கும், வெற்றி உண்டு. எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். பழைய சொந்த பந்தங்கள், பழைய நண்பர்கள், அவங்களோட சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்தவங்களையும் இன்றைக்கி பார்த்து சந்தோஷப்படுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. புதன் தான் மறைஞ்சு கிடக்கிறாரு, வக்கரமாகி நிற்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. உணவு செரிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. அதே மாதிரி இந்த மசாலா வகைகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்முடைய உணவு இருக்கு இல்லைங்களா, பாரம்பரிய உணவுகள், நம்முடைய பாரம்பரியமான காய்கறிகள், அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஏன்னா இந்த கண்டகச்சனி சும்மாவே இருக்காதுங்க. அப்பப்போ வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிளை உருவாக்கிக்கிட்டு, அசிடிட்டியை உருவாக்கிக்கிட்டு நிம்மதியாகவே இருக்க முடிய மாட்டேங்குது, ஆசைப்பட்டதை சாப்பிட முடிய மாட்டேங்குதுன்னு உங்களை பாடாப்படுத்துவாருங்க. அதனால தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. கூட்டமும் வரும், கல்லாவிலையும் காசு நிரம்பும். சிரிச்ச முகத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கு கூடும். தனிப்பட்ட வகையில் உங்கள்கிட்ட சில அதிகாரிகள் கூப்பிட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:15 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கையில் காசு இருந்தால் கழுத கூட அரசன், கைத்தட்ட ஆள் இருந்தால் காக்கா கூட தலைவன்
ஆமாங்க. இந்த மாதிரி இந்த 4 காசை கையில் வச்சுக்கிட்டு 4 தெரு சுற்றுறவங்க, அதே மாதிரி இந்த ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அள்ளக்கைகளோட சுற்றுறவங்க, இவங்களெல்லாம் அறவே உங்களுக்கு பிடிக்காதுங்க. காசு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எங்கும் எப்போதும் ஒரே மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க. அனாவசியமாக உங்களை யாராவது புகழ்ந்தா நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன எதுக்கு இதுக்கெல்லாம் புகழறீங்க, உங்கள் தேவை என்ன, உங்கள் எதிர்பார்ப்பு என்னன்னு எதிர்கேள்வி கேட்டு எதிராளியாக இருந்தாலும் மரியாதையோடு வழி அனுப்பி வைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். அவர் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு மரியாதை கூடும். பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. ஆனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம செய்து காட்டுவோம், அதை ஒரு சவாலாக எடுத்துக்கலான்னு சொல்லி நீங்களும் செய்து முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைக்கி வியாபாரம் சூடுபிடிக்கும், பற்று வரவு நல்லாயிருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு. பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருங்க. உத்தியோகஸ்தானாதிபதி உத்தியோகத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்னைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சிடலாம், நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் எல்லாரும் நல்லவங்க நினச்சி தான் உதவி செய்தோம், ஆனால் எல்லாரும் இப்படி நமக்கு வந்து துரோகம் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலையேன்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் தனிமையில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:15 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, காற்றை அனுபவிக்கலாம், ஆனால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. தேடினால் குழப்பமே மிஞ்சும். ஆமாங்க, வாழ்க்கையில் உன்னை தேடி எது வருதோ அதை ஏற்றுக்கொள். அப்போது தான் முழுமையாக வெற்றி அடைய முடியும். நீங்கள் அப்படி தாங்க. வாழ்க்கை எப்படி வருதோ அதை அப்படியே நீங்கள் ஏற்றுப்பீங்க. ஏன்னா இறைவன் ஒன்றை தரார் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளார எத்தனையோ காரண காரியங்கள் பொதிந்து கிடக்கும். அதனால் நல்லது தான் நடக்கணும், அல்லது நடக்கக்கூடாதுன்னெலாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. குரு பகவானுடன் பாக்யாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. குரு பகவானின் பார்வை உங்கள் மேலே பட்டுன்னு இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் நீங்கள் மாற்றி அமைப்பீங்க. இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு வாக்கிங் ஜாக்கிங், இத்தனை மணிக்கு யோகா தியானம், இத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு முன்ன மாதிரி இல்லாமல் இனிமேல் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. அடுத்தவங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் இனிமேல் சரி வராது. நமக்காக நாம் வந்து வாழணும், வாழ்ந்து காட்டணும், நம்மையும் நாம் பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கணும், நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணுங்கிற நல்ல முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவாங்க. அதே மாதிரி சமூகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டிருப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் செயல்பாடுகளும் சமூகத்தில் 4 பேர் பார்த்து பாராட்ட அளவுக்கு அதிகமாகிட்டே போகுதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி
லாபம் இருக்குது. ஏன்னா லாபாதிபதி வலுவாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பிறப்பால் வறுமையாளனாக இருக்கலாம், ஆனால் உழைப்பால் வசதியாளனாக மாறிட முடியும். ஆனால் செயல்களால் மட்டுமே மனிதனாக மிளிர முடியும். ஆமாங்க, வறுமையில் பிறந்தாலும் உழைச்சி வசதியானவங்களாக நாங்கள் மாறிட முடியுங்க. ஆனால் அதே நேரத்தில் நல்ல செயல்களை 4 பேருக்கு நாம் மனதார செய்தோம்னா தான் மனிதராக மாமனிதராக நாம் மாற முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அன்றாடம் தன்னை தேடி வருபவர்களுக்கு தன்னாலான உதவிகளை தயங்காமல் செய்து தான தர்மம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:18 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும். ஜாமீன் கேரண்டர் கையெழுத்துலையும் போட்டு சிக்கிக்காதீங்க. யாருக்காகவும் வாக்குறுதி எதுவும் தந்துட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:18 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். முடிந்த வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலையுமே நிதானமாக இருக்கணுங்க. பண விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைங்களுக்கு கல்யாண விஷயம் பேசுகிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானமாக பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும். அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள், மரியாதை குறைவான சம்பவங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறுக்கிடும். ஆனால் அந்தளவுக்கு உங்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாருக்காகவும் இன்றைக்கி நீங்கள் பரிந்து பேச வேண்டாங்க. தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாம். சமமாக இருந்துட்டாலே போதும். கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நீயாகவே இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். ஆமாங்க, மற்றவங்களுக்காகலாம் நீங்கள் உங்கள் கொள்கை கோட்பாடுகளை மாற்றிக்க மாட்டீங்க. இவருக்காக ஒரு பொய் சொல்லு, அவருக்காக ஒரு பொய் சொல்லுன்னு சொன்னாலாம் நீங்கள் இருக்கிறத தான் நான் சொல்லுவேன்னு அழகாக சொல்லிடுவீங்க. யாருக்காகவும் நான் என்னை மாற்றிக்க முடியாதுப்பா, என்ன இருக்கோ அதுதான் நான் சொல்ல முடியும், அதுதான் நான் செய்ய முடியும். அடுத்தவங்களுக்காகலாம் நான் ஆட முடியாது, பாட முடியாது. எனக்கு என்ன வருமோ அதை தான் நான் செய்ய முடியும்னு எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. ராசியை சந்திரன் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. இன்றைக்கி முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பளபளா தலத்தலான்னு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. கண்ணாடியில் கூட நின்று பார்த்துங்க, இன்றைக்கி நீங்கள் சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆகட்டும் பார்த்துக்கலாம், நம்ம கையை மீறி எங்கே போயிட போகுது அப்படிங்கிற ஒரு தைரியமும் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து நமக்கு எதுவுமே பண்ணலையே, 7.5 சனியில் என்ன கொடுத்தாரோ பலன் அதை தானே கொடுத்துன்னு இருக்காரு. 7.5 சனி விட்டுடுச்சா அல்லது பிடிச்சிடுச்சான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ன சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் இப்போ குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சரி பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் நல்ல காலம் இருக்குங்கிற நம்பிக்கை இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. வியாபாரம் புதுசாக தொடங்கிறது, புது பங்குதாரர்கள் வர்றது, புது வேலையாட்களை சேர்க்கறது
கிடைக்கிறதுன்னு இன்றைக்கி ரொம்ப நீங்கள் பரபரப்பாகவும் இருப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. மனம் விட்டு சில முக்கிய விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி வேலை புதுசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, அதற்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குது. அதே போல் இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தொட்டதெல்லாம் இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, எதையும் யாரிடமும் எப்போதும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்தால் வாழ்க்கை நிஜமாகவே ஒரு வரமாக மாறிவிடும். ஆமாங்க, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எல்லாத்தையும் செய்வீங்க, முடியலன்னா விட்டுருவீங்க. அதுக்காக அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கிறது, கை கட்டி நிற்கிறது, அவங்கள்ட்ட உதவி கேட்குறது, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதுங்க. கையில் என்றைக்கு காசு இருக்கோ அன்றைக்கி தான் தீபாவளி பொங்கல். நிஜமாலுமே தீபாவளி பொங்கல் அன்றைக்கி காசு இல்லைன்னா அது சாதாரண நாள் தான். காசு என்றைக்கு இருக்கோ அன்றைக்கெல்லாம் தீபாவளி தான், பொங்கல் தான் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையை யதார்த்தமாக புரிந்து கொண்டு இயல்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அது செயற்கையாக இல்லாமல் இயற்கையாக இருப்பவர்கள், இயற்கையோடு வாழ்ந்து காட்டுபவர்கள், இறைவனோடு ஐக்கியம் ஆகியிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு முடியுங்க. தலைமை பண்பு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். ஆளுமை தன்மை இன்னைக்கு அதிகமாகும். எங்கே போனாலும் குரலை ஒசத்தி இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. மரியாதை கூடிக்கிட்டே போகும். விவாதங்கள், போட்டிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து விஷயங்களும் பேசலாம். சாதகமாக உங்களுக்கு நிறைய பேர் பேசி முடிப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு செல்வாக்கு உண்டுங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால முன்னாடி அன்பாக பேசினவங்க இப்போ கொஞ்சம் விலகி போகிறாங்களேன்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குங்க. டிசம்பர் 5 வரைக்கும் அந்த சந்தேகம் இருக்கும். அப்புறம் எல்லாரும் மறுபடியும் தேடி வருவாங்க. அப்போ பார்த்துக்கலாங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே போல் பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து உடம்பெல்லாம் போட்டு பாடாப்படுத்துகிறாரு. வலி இல்லாத இடமே இல்லை, உடம்பெல்லாம் வலிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு புது ஒப்பந்தங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு சின்ன சின்ன பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தொடரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, புரிந்து கொண்டு நடப்பவர்கள் இங்கு யாரும் இல்லை. புரிந்து கொள்ள சொல்லி நடப்பவர்கள் தான் இங்கு மிக அதிகம். ஆமாங்க, என்ன சரியா நீ புரிஞ்சுக்கோ, அப்போ தான் உனக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளை மிரட்டுறவங்களாம் இருக்காங்க. அதையே நம்ம திருப்பி கேட்கலாம், என்னை யார் புரிஞ்சு வச்சுருக்கீங்க? யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. என்னோடய மனசில் என்ன இருக்குது, என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்னுடைய உணர்வுகள் என்னங்கிறதெல்லாம் யாரும் புரிஞ்சிக்காமல் ஆளாளுக்கு என்ன புரிஞ்சிக்கோன்னு சொல்கிறீங்க. என்னை புரிந்து கொள்பவர்கள் யாரும் இல்லையேன்னு சொல்லி சில நேரங்களில் ஏக்கமாக பார்த்தாலும் தன்னைத்தானே புரிந்து கொண்டு தரணியை ஆளலாம்ங்கிற பழமொழி
தன்மையும் தெரிந்து வைத்து கொண்டு ஒற்றையாக இருந்தாலும் ஓங்கி வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு நல்லது நடக்குங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்ததெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி இன்றைக்கு விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வெளிவட்டாரத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. விஐபிகளின் ஆதரவு இன்றைக்கி கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அதெல்லாமே இன்றைக்கி விலகும். வேலையாட்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்காங்க. சில நேரம் நீங்களே முதலாளி நீங்களே தொழிலாளின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் இன்றைக்கி ஆதரவாக பேசுவாங்க. இருந்தாலும் வேலை சுமை கூட்டிகிட்டு போகுது. சம்பளம் என்னவோ அதே தான். பெருசாக லீவும் எடுக்க முடிய மாட்டேங்குது. குடும்பத்தோடையும் யார்கிட்டையும் பேச முடியல, பழக முடியல. வீடு விட்டால் ஆஃபீஸு, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போனால் தூங்கிறது, இந்த மாதிரி தான் ஆயின்ட்டுருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். மகனுக்கு திருமணம் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல மணமகள் ஜாதகம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொந்த பந்தங்களும் இன்னைக்கு கூடி வந்து பேசுவாங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.